இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு போக்க அமலுக்கு வந்தது எஸ்மா சட்டம். 7 ஆண்டு ஜெயில், மத்திய அரசு அதிரடி. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதனால் உலகளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மொத்த சமையல் கேஸ் தேவையில் பெரும் பகுதியை இறக்குமதி மூலம்தான் இந்தியா பூர்த்தி செய்து வருகிறது. இந்த சூழலில் இந்திய குடும்பங்களுக்கு சமையல் கேஸ் சிலிண்டர் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய எஸ்மா எனப்படும் 1955ஆம் ஆண்டின் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை மத்திய அரசு கையில் எடுத்துள்ளது. இந்தியாவில் சுமார் 33.08 கோடிக்கும் அதிகமான மக்கள் சமையல் கேஸை பயன்படுத்துகின்றனர். கடந்த நிதியாண்டில் மட்டும் இந்தியா 31.3 மில்லியன் டன் சமையல் எரிவாயுவை பயன்படுத்தியுள்ளது. இதில் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சமையல் எரிவாயு 12.8 மில்லியன் டன் மட்டுமே. மீதமுள்ள எரிவாயு தேவை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி மூலமே பூர்த்தி செய்யப்படுகிறது. சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலிருந்துதான் ஈரான் அருகே உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியா, சீனா உள்ளிட்ட மற்ற ஆசிய நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் வருகிறது. ஆனால் போர் காரணமாக இந்த வழித்தடத்தில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாட்டின் எரிவாயு விநியோகத்தில் சுமார் 30% அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. இந்த நெருக்கடியை சமாளிக்கவே மத்திய அரசு இப்போது எஸ்மா எனப்படும் அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாப்பு சட்டத்தை கையில் எடுத்துள்ளது. புதிய உத்தரவின்படி சமையல் கேஸ் மற்றும் வீடுகளுக்கான குழாய்வழி எரிவாயு, போக்குவரத்துக்கான CNG ஆகியவற்றுக்கு முழு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். இந்த அத்தியாவசிய தேவைகளுக்கு கடந்த 3 மாதங்களில் பயன்படுத்திய அதே அளவு எரிவாயுவை தடையின்றி வழங்குவதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த எஸ்மா சட்டமானது அத்தியாவசிய பொருட்களான உணவு, மருந்து மற்றும் எரிபொருட்களை பதுக்கி வைப்பதையும் சந்தையில் அதிக விலைக்கு விற்பதையும் தடுக்க அரசுக்கு முழு அதிகாரத்தை வழங்குகிறது. எரிவாயு சிலிண்டர், பெட்ரோல், டீசல் பொருட்களை பதுக்கினால் எஸ்மா சட்டத்தின்படி அபராதம் அல்லது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பதுக்கல்காரர்களுக்கு 7 ஆண்டு வரை சிறை தண்டனை வழங்கவும் எஸ்மா சட்டம் வழிவகை செய்கிறது. மேலும் ஒருமுறை எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்த பிறகு அடுத்த முன்பதிவுக்கு இடையில் குறைந்தபட்சம் 25 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய அரசியல் சூழலால் ஏற்படும் நெருக்கடிகளை சமாளித்து இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதே எஸ்மா சட்டத்தின் நோக்கம் என்றும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கேஸ் தட்டுப்பாட்டு பீதியால் ஏஜென்சிகளில் குவிந்த மக்கள். ஒரு சிலிண்டர் பிளாக்கில் ரூபாய் 1500. ஈரான் மற்றும் அமெரிக்க, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் இடையேயான போர் 11வது நாளாக இன்றும் தொடர்கிறது. போர் பதற்றம் காரணமாக ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய், LPG உள்ளிட்ட எரிபொருள் விநியோகம் தடைபட்டிருக்கிறது. இந்தியா ஆண்டுதோறும் சுமார் 31.3 மில்லியன் டன் LPG-யை பயன்படுத்துகிறது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் இந்தியாவில் LPG இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுக்க LPG தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் உற்பத்தியை அதிகரித்து அவற்றின் விநியோகத்திற்கு முன்னுரிமை அளிக்க பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் ஹோட்டல்களுக்கு வணிக சிலிண்டர் சப்ளை நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை, பெங்களூரு, மும்பை போன்ற பல நகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்க, பொதுமக்கள் எதற்கும் கூடுதலாக ஒரு சிலிண்டர் வாங்கி கையிருப்பு வைத்துக் கொள்வோம் என புக்கிங் செய்ய தொடங்கினர். இதனால் வழக்கத்திற்கு மாறாக கடந்த வாரத்தில் சிலிண்டர் புக்கிங் அதிகரித்து காணப்பட்டது. இதையடுத்து LPG சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை 24 நாட்களில் இருந்து 25 நாட்களாக மத்திய அரசு அதிகரித்தது. பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தை விற்பனையை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு தங்களுக்கும் சிலிண்டர் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம் மக்களிடையே தொற்றிக் கொண்டது. இந்த பயம் பலரை கேஸ் ஏஜென்சிகளை நோக்கி படையெடுக்க வைத்தது. பல மாநிலங்களில் கேஸ் ஏஜென்சிகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தின் சீதாப்பூர் மாவட்டத்தில் உள்ள பத்பூர் பகுதிகள் காலி சிலிண்டர்களுடன் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அந்த வீடியோவில் நூற்றுக்கணக்கான மக்கள் காலி சிலிண்டர்களுடன் நீண்ட வரிசையில் சிலிண்டர் கேட்டு காத்திருக்கின்றனர்.
இதேபோல் டெல்லி மற்றும் சண்டிகரிலும் கேஸ் ஏஜென்சிகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் மும்பை, பெங்களூரு, கொல்கத்தா போன்ற நகரங்களிலும் பல இடங்களில் மக்கள் சிலிண்டருக்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கள்ள கட்ட நினைத்த சில சமூக விரோதிகள் வீட்டு உபயோக சிலிண்டர்களை கள்ள சந்தையில் ரூபாய் 1500க்கு விற்பனை செய்வதும் தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண் கூறுகையில், சிலிண்டர் புக்கிங் செய்தும் கிடைக்க தாமதமானது. இதனால் 1500 ரூபாய் கொடுத்து கள்ள சந்தையில் சிலிண்டர் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக வேதனையுடன் தெரிவித்தார். அம்மா உணவகத்தை தயார் பண்ணுங்க, மக்களிடையே திமுக அரசு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் அறிக்கை. ஈரான், இஸ்ரேல் வளைகுடா நாடுகளுக்கிடையே நடைபெற்று வரும் போர் காரணமாக பெட்ரோலிய பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக வணிக மற்றும் தொழிற்சாலை பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விநியோகத்தை தற்காலிகமாக நிறுத்துவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே சில மாவட்டங்களில் கேஸ் சிலிண்டர் கிடைக்காததால் உணவகங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இப்பிரச்சினை மேலும் தீவிரமடையாமல் இருக்க தக்க நேரத்தில் கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்க மத்திய அரசு ஆவண செய்ய வேண்டும். இதை வைத்து திமுக அரசு தமிழக மக்களிடையே தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தும் வேலைகளை விடுத்து உணவகங்கள் தொடர்ந்து இயங்குவதற்கான எரிவாயு ஏற்பாடுகள் மற்றும் சலுகைகளை தர வேண்டும். ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அம்மா உணவகங்களை முழுவீச்சில் இயங்க வைத்து தடையின்றி உணவு வழங்குவதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். டிஎன்னில் என்டிஏ பிரபலமாவதால் அதிர்ச்சியில் உறைந்த திமுக. திருச்சி வருகைக்கு முன் பிரதமர் மோடி அதிரடி. பிரதமர் மோடி ஒருநாள் பயணமாக கேரளம் மற்றும் தமிழகத்துக்கு நாளை வருகிறார். நாளை காலை 11:30 மணிக்கு கொச்சி சர்வதேச விமான நிலையத்துக்கு வரும் பிரதமர் மோடி அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு மாலை 5:45 மணியளவில் திருச்சி வருகிறார். திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொண்டு 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பின்னர் திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் உள்ள ஜி கார்னர் மைதானத்தில் நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பேசவுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். கேரளம் மற்றும் தமிழக பயணம் குறித்து பிரதமர் மோடி கூறியதாவது: எர்ணாகுளம் மற்றும் திருச்சிராப்பள்ளியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகிறேன். திருச்சிராப்பள்ளியில் பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, சாலைகள், ரயில்வே உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறேன். நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பிபிசிஎல் நகர எரிவாயு விநியோக வலையமைப்பிற்கான அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட முக்கிய திட்டங்களும் இதில் அடங்கும். 89 கிராம சாலை திட்டங்களையும் மக்களுக்கு அர்ப்பணிக்க உள்ளேன். திருச்சியில் மாலை 6:30 மணியளவில் நடைபெறும் என்டிஏ கூட்டத்தில் பங்கேற்க உள்ளேன். தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரபலமடைந்து வருவதால் திமுக மிகவும் அதிர்ச்சியடைந்துள்ளது. திமுக அரசின் தவறான நிர்வாகத்தையும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளையும் தமிழக மக்கள் நன்கு அறிந்துள்ளனர். அதனால்தான் தமிழக மக்கள் என்டிஏ திட்டங்களுடன் இணைந்து வருகின்றனர் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மதுரை சர்வதேச விமான நிலையம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்தது. இதில் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மதுரை ஏர்போர்ட்டில் இருந்து சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, மும்பை உள்ளிட்ட உள்நாட்டு நகரங்களுக்கும் துபாய், இலங்கை, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. தற்போது மதுரையிலிருந்து சென்னை வழியாக மலேசியாவுக்கு இரவு நேர விமான சேவையும் துவங்கப்பட்டுள்ளது. இதனால் மதுரை விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை கருத்தில் கொண்டு மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் விமான நிலைய ஓடுபாதை நீட்டிக்கப்படும், புதிய முனையம் அமைக்கப்படும். மேலும் 5 மிகப்பெரிய திட்டங்களுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஜல்ஜீவன் திட்டம் 2.0, மேற்கு வங்கத்தில் சந்திரகாச்சி கராக்பூர் 4வது ரயில் பாதை, சைந்தியா பாகூர் 3வது பாதை, மத்திய பிரதேசத்தில் பத்னாவா தண்ட்லா திமார்பாணி 4 வழி நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 8.80 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். மதுரை ஏர்போர்ட்டை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது குறித்து பிரதமர் மோடி கூறியதாவது: தென் தமிழகம் முழுவதும் சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் அதிகரிக்கும்.
காலத்தினால் அழியாத கலாச்சாரம், ஆன்மீக பாரம்பரியத்திற்காக கொண்டாடப்படும் மதுரை இதன் மூலம் உலகளாவிய இணைப்பை வலுப்படுத்தும் என தெரிவித்துள்ளார். இதற்காக பிரதமர் மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், எல் முருகன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது லோக்சபாவில் காரசார விவாதம். ஓம் பிர்லா மீதான குற்றச்சாட்டுக்கு மத்திய அமைச்சர்கள் பதிலடி. இந்த ஆண்டு பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28 துவங்கியது. பார்லிமெண்ட் கூட்டத்தில் ஜனாதிபதி உரையின் போதே எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூச்சலிட்டு அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சபையை முடக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். பிரதமர் மோடி மீது காங்கிரஸை சேர்ந்த பெண் எம்பிக்கள் தாக்குதலில் ஈடுபட முயன்றதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்தது. ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது லோக்சபாவில் நடந்த விவாதத்தில் பிரதமர் மோடியின் உரை இடம்பெறாமலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சபை நாகரிகத்தை மீறி அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் சிலரை சபாநாயகர் ஓம் பிர்லா சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். இதனால் அதிருப்தியடைந்த எதிர்க்கட்சியினர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். தன் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது முடிவு எட்டப்படும் வரை தான் சபைக்கு வரப்போவதில்லை என்று ஓம் பிர்லா அறிவித்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு 9ஆம் தேதி துவங்கியது. கூட்டத்தொடர் துவங்கிய நாள் முதல் எதிர்க்கட்சிகள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டு சபையை முடக்கினர். காங்கிரஸ் உள்ளிட்ட 118 எம்பிக்கள் கையெழுத்திட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது இன்று விவாதம் துவங்கியது. 10 மணி நேரம் விவாதம் நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. மூத்த எம்பி ஜெகதாம்பிகா பால் சபையை வழிநடத்தினார். காங்கிரஸ் எம்பிக்கள் கௌரவ் கோகோய், கே.சி. வேணுகோபால், மணீஷ் திவாரி, சுரேஷ் உள்ளிட்டோர் விவாதத்தில் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். 7 ஆண்டுகளுக்கு மேலாக துணை சபாநாயகர் நியமிக்கப்படாதது ஏன் என காங்கிரஸ் எம்பிக்கள் கேள்வி எழுப்பினர். திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த மகுவா மைத்ரா, ஏஐஎம்ஐஎம் கட்சியை சேர்ந்த எம்பி அசாதின் ஓவைசி உள்ளிட்டோரும் இந்த விவாதத்தில் பங்கேற்றனர். எதிர்க்கட்சி எம்பிக்கள் மத்திய அரசு மீதும் ஓம் பிர்லா மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். எதிர்க்கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்திய அமைச்சர்கள் கிரீன் ரிஜிஜு, சிராக் பஸ்வான் உள்ளிட்டோர் பதிலளித்தனர். கோகோய் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அது குறித்து விளக்கினார். இன்றைய விவாதத்தின் போது சந்தியா ராய், கிருஷ்ண பிரசாத், தென்னட்டி, திலீப் சைக்கியா உள்ளிட்டோரும் சபையை வழிநடத்தினர். வழக்கமாக மாலை 6 மணியுடன் சபை நடவடிக்கைகள் நிறைவடையும் நிலையில் இன்றைய சிறப்பு விவாதத்திற்காக சபை 7 மணி வரை நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து எம்பிக்கள் விவாதத்தில் பங்கேற்றுள்ளனர். லோக்சபாவில் என்டிஏ கூட்டணிக்கு பெரும்பான்மை உள்ளதால் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிச்சயம் தோல்வியில் முடியும் என பாஜக மற்றும் அதன் கூட்டணி தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கரூர் சம்பவம் விசாரணை, விஜய் கோரிக்கை நிராகரிப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்த சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு தவிக தலைவர் விஜய் இன்று ஆஜராக வேண்டியிருந்தது. ஆனால் திட்டமிட்ட பணிகள் இருப்பதால் ஆஜராக 15 நாட்கள் அவகாசம் கேட்டார். டெல்லிக்கு பதிலாக சென்னையில் ஆபீஸில் ஆஜராகவும் சிபிஐயிடம் அனுமதி கோரினார். ஆனால் ஏற்க மறுத்த சிபிஐ வரும் 15ஆம் தேதி டெல்லியில் ஆஜராக விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி 2 சம்மனுக்கு எங்களுடைய தலைவர் டெல்லியில் ஆஜராகி அவங்களுக்கு தேவையான அனைத்து விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ திரும்பவும் இந்த தடவை சென்னைக்கு மாற்றியும் வேற ஒரு தேதியும் கேட்டோம். வர 15ஆம் தேதிக்கு திரும்பவும் சம்மன் கொடுக்கப்பட்டது. வர 15ஆம் தேதிக்கு. ஸோ அது அந்த தேதியும் உட்பட நாங்கள் சீக்கிரம் என்னென்ன முடிவு பண்ணிட்டு நாங்கள் சொல்லுவோம். வர 15ஆம் தேதிக்கு வர சட்டமும் இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. அவங்க வேற தேதி நாங்கள் கேட்டிருந்தனால மாற்றி அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கு எப்படின்னு சொல்லுவோம். டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. வேற தேதி அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த தேதி என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் சாதனை படைத்த இந்திய அணிக்கு பிசிசிஐ வழங்கும் மெகா பரிசு தொகை. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. 96 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை இறுதிப் போட்டியில் வீழ்த்திய இந்தியா 3வது முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றியது. இந்த வெற்றியை இந்திய ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் சாதனை படைத்த இந்திய கிரிக்கெட் அணிக்கு ரூபாய் 131 கோடி ரூபாய் ரொக்க பரிசை வழங்குவதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிசிசிஐ அறிவித்துள்ளது. இதுகுறித்து பிசிசிஐ என்னும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நியூசிலாந்து அணியை வென்று T20 கிரிக்கெட் உலகக்கோப்பையை இந்தியா கைப்பற்றியதுடன் சாம்பியன் பட்டத்தையும் தக்க வைத்திருக்கிறது. T20 கிரிக்கெட் வரலாற்றில் உலகக்கோப்பையை தக்க வைத்த முதல் அணி என்ற பெருமை இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது. அத்துடன் 3 முறை T20 உலகக்கோப்பையை வென்ற அணி என்ற சிறப்பும் கிடைத்திருக்கிறது. இதற்காக வீரர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அவர்களுக்கு 131 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என பிசிசிஐ தெரிவித்துள்ளது. கடந்த 2024இல் இந்தியா உலகக்கோப்பையை வென்றபோது பிசிசிஐ 125 கோடி ரூபாய் வழங்கியது.
இப்போது 6 கோடி ரூபாய் கூடுதலாக ரொக்கப் பரிசு வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பிசிசிஐ அறிவித்துள்ள 131 கோடி ரூபாய் பரிசுத் தொகை அணி வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் அணி ஊழியர்களுக்கு பிரித்து வழங்கப்படும் என பிசிசிஐ செயலாளர் தேவ்ஜித் சைகியா கூறினார்.